சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு. குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க. ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் மாதுளப்பழம் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த ஒரு சூப்பரான ஸ்வீட்டை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்க 4 பொருள் வச்சு இந்த ஸ்வீட் நம்மளால் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 4 கப் சர்க்கரையை ஒரு சாஸ்பேனில் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சு சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் லெமன் ஜூஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க சிம்மில் வச்சு. சிரப் ரெடி ஆகிட்டு இருக்க இந்த சமயத்தில் ஒரு 7லேருந்து 8 மாதுளப்பழத்தை நல்லா தோல் உரித்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். தண்ணி சேர்க்காமல் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூஸ் தயாராகிடுச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 2 கப் நம்ம அரைச்சி வச்ச பொமக்ரனேட் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் இதோடைய பாகு கன்சிஸ்டன்சியை நம்ம செக் பண்ணணும். இது ஒரு சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தயார் பண்ணணும். இது ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக. இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதில் விட்டு பார்க்கும்போது அது நல்லா கெட்டியாக ஒரு சாஃப்ட் பால் மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாதுளப்பழம் கார்ன்ஃப்ளவர் கலவை எடுத்து நல்லா கிண்ட ஆரம்பிங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே இது கெட்டிப்பட்டு வரும். கைவிடாமல் கிண்டிக்கோங்க, அடிப்பிடிக்காமல். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கெட்டியாகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 3லேருந்து 4 பேட்ச் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லாவே அப்சர்வ் ஆகிடும். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா சிரப்புமே நான் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள் எந்தளவுக்கு தளன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 40லேருந்து 45 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ணணும். குக் பண்ணும்போது தான் அதோடைய கன்சிஸ்டன்சி நல்லா பக்காவாக தயாராகும். அது நல்லா கெட்டிப்பட்டு வரணும். கண்டிப்பாக அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஏதாவது நட்ஸ், நமக்கு பிடிச்ச நட்ஸ், பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட முந்திரி இருந்ததுனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரங்களை எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக அது உருண்டு பரண்டு வரும். இது ஒரு அல்வா மாதிரியே இருக்கும். ஆனால் ஒரு துளி கூட நெய்யோ எண்ணெயோ நம்ம இதில் சேர்க்கல. ஒரு ட்ரேயில் சைடில் நீங்கள் பட்டர் பேப்பர் போட்டு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம ரெடியான உடனே எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ட்ரேயில் ஊற்றிடலாம். எப்படி ரிப்பன் மாதிரி விழுது பாருங்கள். இதுதான் சரியான பக்குவம். இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு 1 ஹவர் வெளியிலேயே கூல்டவுன் பண்ண வைங்க. 1 ஹவர் நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 4 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். 4 ஹவர்ஸ் கழித்து பார்க்கும்போது நல்லாவே செட் ஆகிருக்கு. இப்போ இதை டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஸ்வீட் ரொம்பவே ஸ்டிக்கியாக இருக்கும். அதுதான் அதோடைய கன்சிஸ்டன்சி. அது ஒட்டாமல் வர்றதுக்காக இதை கொஞ்சமாக ஃப்ளோரில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரேவை டிமோல்ட் பண்ணுங்கள். ட்ரே கவுத்து போட்டு கொஞ்சமாக மேலே தட்டினீங்கன்னா சூப்பராக விழும்.
இதோடைய பட்டர் பேப்பர் மட்டும் பார்த்து எடுத்துருங்க. இப்போ மேலேயும் அந்த பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சு பொறுமையாக கட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக கட் ஆகி வந்திருக்கு. இதை க்யூபாக நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண க்யூபையும் அந்த பவுடரில் கோட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பரான சாஃப்டான ஒரு பொமக்ரனேட் ஸ்வீட் செஞ்சுருக்குன்னு சொல்லிவிட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரியே பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பீஸஸும் நான் கட் பண்ணிவிட்டு கோட்டிங்கும் பண்ணிட்டேன். இந்த கோட்டிங் பதிலாக நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும் சில்லுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.